வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். விஜய். சோ இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிட் டவுன் வீடியோ. நிறைய பேர் ஒரே क्वेश्चन நிறைய டைம் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் புதுசா தினசா ரகரகமா விதவிதமா கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்றதா இன்னைக்கான வீடியோ. அதுல முக்கியமான விஷயம் பிரசித்தியாவை எப்படி நீங்க விஜய் டிவிக்குள்ள கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்றது தான். அதுக்கான எல்லா ஆன்சர்ஸும் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, கால் மேல கால் போட்டுருக்கேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. முதுகு வலி. ஸோ கம்ஃபர்டபுளா இருக்கணுன்றதுக்காக அப்படி போட்டிருக்கேன். இல்லைன்னா இப்படி உட்காந்து பேச மாட்டேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ திருச்சியிலேருந்து நீங்கள் சென்னைக்கு எப்படி சான்ஸ் கிடச்சி போனீங்க, எப்படி நீங்கள் வந்து சீரியலுக்குள்ளே நடிக்கிறீங்க, எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிது, எப்படி விஜய் டிவிக்குள்ளே எடுத்தோன்னே போனீங்க அப்படின்னு நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டைம் செட் ஆச்சுன்னா, நல்ல பீப்புளோட நம்ம வந்து பழகணும்னா அந்த சான்சஸ் கரெக்டாக அமையும். ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இது. அந்த ஃபஸ்ட்டு நான் ப்ராசஸை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி போகணுன்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இனிஷியலாக நம்மளுக்கு வந்து ஒரு காஸ்டிங் கால் அப்படின்ற மாதிரி நம்ம நிறையா போஸ்டர்ஸ் பார்த்துருப்போம். காஸ்டிங் டைரக்டர் நம்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் என்னென்னா, ஒரு டேரக்டரோ ஒரு ஃபிலிமோ ஒரு ப்ராஜெக்டோ நடக்குதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க டேரெக்டாக காஸ்டிங் டைரக்டர்ஸ்ட்டை தான் வந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் சொல்லுவாங்க. எப்போனா 25 to 35 years மேல் இந்த லீடுக்கு வேணும், பார்க்க எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஆள் இருந்தால் ப்ரொஃபைல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கிட்ஸுக்கு ஒரு 5 to 12 years கேர்ள் பேபி இந்த மாதிரி ப்ரொஃபைலில் இருக்குன்னா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கம்பேரிட்டிவ் அதே மாதிரி விமென்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து கேஸ்டிங் டைரக்டர்ஸ்ட்டு தான் கேட்பாங்க. நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிக்கணும். எப்போனா நம்மளோட பிக்சர்ஸ் வேறு காஸ்டியூம்ஸில் வேறு பேக்ரவுண்டில் நம்ம அதை எப்படி சொல்கிறது, ஒரு ரிச் லுக்கு, ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு, ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எடுத்து நம்ம வச்சுக்கிட்டாலாம் நாளைக்கு நம்மள்ட்ட இப்போ கேட்குறாங்க ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் நம்மளுக்கு வேணும்னா, ஒரு கேரக்டர் கிராமத்தில் இருக்க மாதிரி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டரைசேஷன் ஃபோட்டோ வேணும். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு டெஸ்ட் ஷூட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளை நடிக்க சொல்லிட்டு தான் அந்த சீரியலில் நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. இது சப்ஜெக்டிவ் டு ஆல் மீடியா. எங்கே போனாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் கிஃப்ட். நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சு கரெக்டான நபர்களை சந்திச்சோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டான வாய்ப்பு தக்க சமயத்தில் கிடைக்கும் அப்படின்றது தாங்க. பிரசித்தியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் அப்படியே ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ்லேருந்து வருவா, அவளுக்கு பிடிக்கிறப்ப ரீக்ரியேஷன்ஸ்லாம் நம்மள்ட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு சின்னதாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ப்ரொஃபைல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆச்சு. அதை பார்த்து கோயம்புத்தூரில் இருக்க ஒரு டெக்ஸ்டைல் பிராண்டு சிவாங்கின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய பிராண்டு பிரசித்தியாவை ஃபில்டர் பண்ணி அவள் ப்ரொஃபைலை பார்த்து தான் அவங்க ஷூட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா அவள் போன ஃபஸ்ட்டு மாடல் ஷூட். அதான் மாடல் ஷூட்னா அவ்வளோ கஷ்டம்னு நாங்களே அங்கே போய் தான் பார்த்தோம். ஏன்னா எந்த மீட்டரில் சிரிக்கணும், எந்த மீட்டரில் திரும்பணும், ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கை வச்சு காட்டணும், அவங்க சொல்கிற போஸ்டில் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பண்ணாதான் ஓகே பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய விஷயத்த ரொம்ப ஜாலியா பண்ணி முடிச்சிட்டா பிரசித்தியா. எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஐயோ நம்ம பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படணுமா, நின்று அந்த போட்டோ எடுக்க நம்மளுக்கு வெளியில இருந்து பாக்குறப்ப எப்படி தெரியுது, வாவ் ஈஸியா இருக்குல்ல, லைக் வெறும் மேக்கப் பண்றாங்க, டெவலப் பண்றாங்க, ரெடி ஆறாங்க, நிக்கிறாங்க அப்படி இருக்கும். பட் நிஜமாலுமே மாடலிங் ஃபீல்டு வந்து அவ்வளோ கஷ்டம். நானும் வந்து கொஞ்சம் ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன். அது பண்ணி அது அப்படியே நிக்கணும், கரெக்டா சிரிக்கணும், அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கு அதுக்கப்புறம் பயந்துட்டு நான் போறதே கிடையாது. அந்த மாடலிங் ஷூட்டே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பிரசித்தியாக்கும் நான் வந்து அந்த மாதிரி தான் பயந்தேன். பட் அவ அதை கூலா ஹேண்டில் பண்ணா அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் நம்ம வந்து அதை பண்ணவே வைக்க முடியும். பிடிக்காம நம்ம வந்து எந்த ஒரு கிட்டையோ இல்லை யாரையோ நம்ம ஃபோர்ஸே பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஸோ அந்த ஷூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்ம திருச்சி பெல்ட்டு தஞ்சாவூர் பெல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்டீன்ஸ் மகாராஜான்றது ஒரு பெரிய பிராண்டுங்க. அவங்க வந்து அந்த ப்ரொஃபைல் ஷூட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்துட்டு தீபாவளிக்கும் ரம்ஜானுக்கும் பிரசித்தியா மாடல் ஷூட்டு கூப்பிட்டாங்க. பிரசித்தியா டப்புன்னு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கூல் டீம். அவங்க அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது ட்ரெடிஷ்னல் வியர், இது வந்து மாடர்ன் அவுட்ஃபிட்டு. அப்படியே ஜாலியா பண்ணிட்டா. ஒரு ஹாஃப் டேல முடிச்சிட்டா ஷூட்டையே. இந்த மாதிரி ஷூட் வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலயே ரொம்ப ஜாலியா இருந்தது வந்து இந்த செட்ல தான். டக்குன்னு வந்து அவங்க ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க, சீக்கிரமே எடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அவங்க கோஆர்டினேட் பண்ணது காவியா சிஸ்டர். ஃபர்ஸ்ட் அவுட்டோர் ஷூட் எடுத்தோம். இன்டோர் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தியா கூட்டு ஒரு கரெக்டா ஒரு 3.5 hours ஷூட்டே முடிச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அவ்வளோ ஃபாஸ்டா
அவங்களும் எடுத்தாங்க. இவனும் வந்து நல்லா கோஆர்டினேட் பண்ணி பிக்கப் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நாங்கள் யார்கிட்டையுமே போய் பிரசித்தியாவோட ப்ரொஃபைல் அமிச்சோ அவளோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியோ ஒரு வாய்ப்பு இருந்தால் கொடுங்க நம்ம கேட்கல. இது எல்லாமே பிரசித்தியாவோட ப்ரொஃபைல் பார்த்து வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப சரஸோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து சக்தி பிரதரை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் வந்து நம்மளை பர்சனலாக வீட்டில் வந்து பார்த்துட்டு ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டர், ஃபோட்டோகிராஃபர், அதுக்கப்புறமேட்டு மீடியாலலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறையா ஆட்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார், இந்த மாதிரி நம்ம நிறைய பிளான் பண்ணியிருக்கோங்க, பாப்பா வந்து நம்ம வீடியோஸில் காசு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. சரிங்க, ஓகே, நீங்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னோம். கரெக்டாக 3 monthsக்கு அப்புறம் திருச்சியில் ஒரு பிராண்டுக்கான ஷூட்டு, கமாக்குன்னு சொல்லிட்டு அந்த பிராண்டுக்கான ஷூட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. பிரசித்தியா வாக் பண்ணியிருக்கா, டான்ஸ் ஆடியிருக்கா, ப்ரொஃபைல் ஷூட் கொடுத்துருக்கா. பட் டைலாக்காக பேசினா எங்களுக்கே தெரியாதா அப்படி பேசுவான்னு. அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 1.5 பக்க ஸ்கிரிப்ட், ஒரு ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், படப்படன்னு பேசிட்டா, ரொம்ப சூப்பராக பண்ணி முடிச்சிட்டா. அதுவும் அவளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஷூட் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ரேண்டமாக விட்டுட்டோம். திடீர்னு ஒரு நாள் அவர் ஃபோன் பண்ணார், சக்தி பிரதர் இப்போ வந்து ஒரு தியேட்டர் பேஸில் ஒரு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியமான தொழிற்பேர் அவங்க ரோஷன் பிரதரும் சாண்ட்ரா சிஸ்டர் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிரசித்தியாவுக்கு பேரண்ட்ஸ், விக்கி, ரோஷன் விக்கின்னு வரும். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரசித்தியாவுக்கு ஃபாதர் அண்ட் மதர் மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிட் ஃபண்டோட ஆடுங்க, இது நம்ம இங்கே ஷூட் பண்ணுறோம், ஓகே வந்தாங்க, ஓகே ஃபைன்னு சொல்லிட்டு நல்ல டீலாம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ லைஃப் இஸ் இன்டர் கனெக்டடுங்க. லைஃப்பில் வந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இன்டர்லிங்க் தாங்க. தசாவதாரத்தில் வந்து கமலஹாசன் சொல்லுவார்ல, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயத்துக்கான வாய்ப்பாக அமையுன்ற மாதிரி சக்தி பிரதர் ஒரு ஆடு ஷூட் வச்சாரு. அந்த ஆட் ஷூட்டில் வந்து சாண்ட்ரா சிஸ்டர் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அதில் ஒரு நல்ல கான்டெக்ட் கிடைக்குது. அங்கே கூட நம்ம பெருசாக பேசிக்கலாம். ஆஃப்டர் 4 months வந்து இன்ஸ்டாகிராமில் லைட்டாக அப்படியே பேச ஆரம்பிச்சு, சடனாக ஒரு நாள் ஒரு அது பேசுறதுக்கப்புறம் ஒரு 1.5 months கழிச்சு நினைக்கிறேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து சரசுக்கு அவங்க ஒரு மெசேஜ் ட்ராப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஜய் டிவியில் கண்மணி அன்புடன் சீரியலில் ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது, அது வந்து ஒரு 10 years பேபி வேணும்னு கேட்குறாங்க. மாதத்தில் 6 நாள் சென்னை வர மாதிரி இருக்கும். பிரசித்தியாவுக்கு ஓகேவா, இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. எப்பயும் சான்ஸை வைஸாக யூஸ் பண்ணோம். நம்ம இது எந்த யோசனையும் பண்ணல. ஸோ அவங்களா சொல்கிறாங்க, அவங்க சொல்லணுன்னே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட சீரியலில் பிஸியாக இருக்காங்க. நம்ம எல்லா சேனல்லையும் பார்க்குறோம், அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அந்த டைமில் ஒரு காஸ்டிங் டைரக்டர் அவங்கள கேட்டோன்னே நம்ம ஞாபகம் வந்து நீங்கள் போகிறீங்களான்னு நம்மளை கேட்டாங்க. நம்ம ஓகே சிஸ்டம் நம்ம பண்ணுறோன்னு சொன்னோம். அதுவுமே எடுத்தோன்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல. அதை சொல்லிவிட்டு 15 days நாங்கள் வெயிட் பண்ணோம். ஏன்னா ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டோம், அவங்க ஃபோட்டோ பார்த்தாங்க, திருப்பி பிரசித்தியாவோட லிங்க்ஸ் அனுப்பிச்சி விட்டுருந்தோம், பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேசினார் காஸ்டிங் டைரக்டர், அவர் ஒரு நம்பர் கொடுத்தாரு. அங்கே ஒருத்தவங்க பேசினாங்க. அப்புறம் 1 வாரம் வெயிட் பண்ணோம், ப்ரொடக்ஷனில் பேச வச்சாங்க. அப்புறம் அங்கே வெயிட் பண்ணோம், அப்புறம் மேனேஜர் அதுக்கப்புறம் தான் பேசினாங்க. அது வரை எப்போ கால் வரும்னு நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம். ஏன்னா இதுவே ஆக்சுவலா ஒரு சின்ன ப்ராசஸ். நெஜத்துல பாத்தீங்கன்னா இது வந்து அவ ரீப்ளேஸ்மெண்ட்னாலதான் இந்த அளவு சீக்கிரம் கிடைச்சது. பட் நெஜத்துல ஒரு சீரியல் வந்து ஓபன் பண்றாங்க, லைக் நியூ ஓப்பனிங் சீரியல்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. அதுல ஸ்கிரீன் டெஸ்ட் அது இதுன்னு ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல முக்கியமா சாண்ட்ரா சிஸ்டர், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிரியமான தோழி ஹீரோயின் தான். அவங்கள வந்து நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப கொஞ்சம் தயக்கமா, புதுசா வந்து பேசுறப்ப எப்படி பேசுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு தயக்கமா தான் இருந்துச்சு. பட் வந்து அவங்க எவ்வளோ ஸ்வீட் தெரியுங்களா, அவங்களே வந்து என்கிட்ட நம்பர் ஷேர் பண்ணாங்க, என்கிட்ட பேசினாங்க. அண்ட் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிரசித்தியா டேலண்ட்காக தான் கிடைச்சது அப்படின்னு அவங்க ஒரு ஹம்பிளா சொல்றதே பெரிய விஷயம். நம்ம ஷூட்லாம் முடிச்சிருச்சுங்க, உள்ள போயிட்டோம், சீரியல் வந்துருச்சு, ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொன்னதுக்கு அவளுக்கு திறமை இருக்கு. அந்த திறமையால தான் இங்க இருக்கா. இன்னும் நிறைய ஹைட்ஸ் வருவான்னு பிளஸ் பண்ணாங்க. இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ மூலியமா அவங்களுக்கு நாங்கள் 2 பேரும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் அந்த யூனிட் புதுசு தானே, நம்மளுக்கு ஒரு புது அட்மாஸ்பியரில் போய் நம்ம மிங்கிள் ஆகுமான்னு யோசிக்கிற டைமில் பிரசித்தியா கூட வந்து சின்ன பையன் நடிப்பான், ரித்விக் தானே, ரித்விக் அவங்க அம்மா எல்லாம் இவங்களோட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே இவங்களோட நல்லா, இவங்க வந்து அவங்களோட மிங்கிள் ஆகிற அளவுக்கு எல்லாமே கரெக்டா நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு. ஆமா, ஒரு புது இடத்துக்கு போன மாதிரியோ ஒரு அந்நியமாவோ ஃபீல் ஆகல. லைக் நான் மொத்தமாவே நாங்க வந்து ஒரு 5 ஷூட் தான் போயிருப்போம் சரிங்களா. 5 ஷூட்லயே எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான இடமா, எல்லாரும் வந்து கேஷுவலா லைக் ஃப்ரீயா இருந்துச்சு. டைரக்டர், மேனேஜர், காஸ்டியூம் டிசைனர், அந்த யூனிட் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அதனால வந்து அவங்களும் கரெக்டா செட் ஆயிடுச்சு நம்ம டைமுக்கு. ஸோ அதுவும் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. இதுதான் விஷயம். இப்படிதான் விஜய் டிவிக்குள்ள போனா, விஜய் டிவிக்குள்ள எப்படி போயிட்டான்றதெல்லாம் சொல்லிட்டோம். அதை தாண்டி மெயினா வர கொஸ்டின் என்னன்னா,
ஸ்கூலுக்கு போவாளா இல்லையா பிரசித்தியா, இப்படி ஒரு கேள்வி வரப்போ எனக்கு வந்து அது எனக்கு எப்படி அது சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வீடியோ நாங்க காட்டுறோம், பிரசித்தியா படிக்கிறா, பிரசித்தியா ஹோம்ஒர்க் பண்றா, ஸ்கூலுக்கு போறது எல்லாமே காட்டுறோம். ரெண்டாவது எனக்கு என்னன்னா செஞ்சுரிஸா வந்து சினிமா சீரியல்ஸ் வந்து இருக்கு. இப்போ நேற்று ஆரம்பிச்சது கிடையாது. நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த ஃபீல்டுல. ஸோ படிப்பு வந்து அது எப்படியும் விட்டு போகாது. பிரசித்தியா கண்டிப்பா படிப்பா. அவ நல்லா படிக்கிற பொண்ணு, அவ படிப்பை விட்டு நாங்க இப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவ டேலண்ட்டை ஊக்குவிக்கிறதுக்காக மட்டும் அவளை எந்த ப்ரெஷரும் பண்ணாம அவளோட ஆசைக்கு அவளுக்கு கிடைச்ச சான்ஸை நாங்க உபயோகப்படுத்துறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவ இன்ட்ரெஸ்ட்ல தான் பண்றா, அவளை ப்ரெஷர் பண்றீங்க, டான்ஸ் கிளாஸ், அதுக்கப்புறமேட்டு படிக்கிறது, ஹோம்ஒர்க்கு, ஆக்டிங்னு சொல்லிட்டு இப்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு போகிற டைமில் போவா, டான்ஸ் கிளாஸ் வேணும்னா போவா, அப்படி இல்லை அவர் கம்ஃபர்டபுள் இல்லைன்னா போக மாட்டான்னு நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் நாங்கள் அவளை வந்து இதுக்கு என்கரேஜ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணலைன்னா நாங்கள் எதையுமே ப்ரெஷர் பண்ண மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சென்னை இங்கேருந்து திருச்சியிலேருந்து சென்னை ஒரு டைம் போயிட்டு வந்தால், காரில் போயிட்டு வந்தால் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு தெரியும். ஸோ இது எல்லாமே பிரசித்தியாக்காக நம்ம செலவு பண்ணி அவள் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவளை வந்து இன்னும் க்ரூம் பண்ணணும். இது ரெண்டு விஷயங்க. ஒரு ஸ்டேஜ் ஃபியர் போகும், ஒரு கேமரா ஃபியர் போகும், சொசைட்டியில் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ஒரு விஷயத்துலேருந்து கற்றுக்கலாங்க. ஸோ அதனால் அவளுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, அதுக்கான சான்ஸ் கிடைக்குது. சான்ஸை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் நம்ம வந்து 10 times ஹையராக நம்ம செலவு பண்ணி அந்த விஷயத்தை வந்து அவளுக்கு நம்ம கொடுக்குறோம். பிரசித்தியாவுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சோ அதை மட்டும்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இப்பயும் சொல்கிறேன். அவளை வந்து எந்த விதத்துலையும் நம்ம ப்ரெஷர் பண்ணல. ஒன்று நடிச்சிட்டு இருக்கப்ப அடுத்தது போலாம் நம்ம ப்ரெஷர் பண்ணுறதில்ல. அவளுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் நம்ம ப்ராப்பராக அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவளை சேனலைஸ் பண்ணி அதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா 2 விஷயம் இருக்குங்க. பிரசித்தியா வந்து டியூட் பாட்டுக்கு ஆடினா அது நியர்லி வந்து 3 million வியூஸ் கிட்டக்க போச்சு. ஸோ அவள் டான்ஸ் ஆடுறா, நல்லா டான்ஸ் ஆனால் நிறைய வியூஸ் போகுதுன்றதுக்காக தினைக்கு அவள் ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ்ஸப் பண்ணி இந்த பாட்டுக்காரு அந்த பாட்டுக்காரு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவள் நம்ம ப்ரெஷர் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஏன்னா 5 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் பண்ணால் இதுக்கப்புறம் அவள் கேட்கவே இல்லை. எப்பயுமே அவள் டான்ஸ் ஆடணும், அப்போ இந்த பாட்டுக்கு நான் ஆடட்டுமான்னு கேட்பா. அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம அவளை வந்து ஆடவே சொல்லுவோம். அதுவும் அவளா கேக்குறதுனால ரோமாவும் அவளை வருவா, அம்மா இந்த பாட்டுக்கு அக்கா அடிக்கா நானும். சரி, இப்ப ஏன் ரோமா இன்னும் ஆட மாட்டேன்றான்னு சொல்லுங்க. அவன் மொட்டை அடிச்சிருக்கலாம், அவளுக்கு ஆட பிடிக்கல, அவளை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணல. அவள் கியூட்டா பண்ணுவா, அவளுக்கு பிடிக்கல, நம்ம அவளை வந்து ஃபோர்ஸ் பண்றது இல்ல. அதே மாதிரிதாங்க எல்லா விஷயமும். அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதான் நம்ம செய்யறோம். 2 விஷயம் இருக்கு எப்பயுமே. நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு, நீ டெய்லி டான்ஸ் ஆடு, ஸ்கூலுக்கு படி அப்படின்னு நம்ம ப்ரெஷர் பண்றது. அவளுக்கு பிடிச்சா அது கரெக்டா இருக்க பட்சத்துல நம்ம அவளை என்கரேஜ் பண்றோம். அவளுக்கு என்ன வருதோ அது வரப்போகுது. ஸோ அதுதாங்க விஷயம். ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக இதோட முடியுது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, எப்படி இந்த சைக்கிள் வந்து பில்டப் ஆச்சு. அண்டு இது அவ்வளோ ஈஸியாக நடக்கலை. ரொம்ப வருஷமாக வந்து பிரசித்தியை வந்து இன்ஸ்டாகிராமில் அவளுக்கு நாங்கள் வீடியோஸ் போடுறது, பின்னாடி வந்து அவள் வீடியோ ஷூட் பண்ணுறது, அவளுக்கு ட்ரெஸ்அப் பண்ணுறது, டான்ஸ் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்கறதுலேருந்து, மேக்கப் பண்ணுறதுலேருந்து, அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுலேருந்து, போஸ்ட் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ ஒர்க் எங்களுக்கு இதுக்கு பின்னாடி வந்து இருந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எங்கள் குழந்தையோட கனவு வந்து அவளுக்கு சேஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம், அதுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பேரண்ட்ஸாக இருந்த டைமில் வந்து அவ்வளோ வந்து அவங்களுக்கு தெரியல, லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி கிடைக்குதுன்றதே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ சோஷியல் மீடியா இருக்கு. ஸோ டான்ஸ் ஆக்டிங்கிறது மட்டும் கிடையாது, என்ன படிப்பு இருக்கு, எதுல நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு, எதை பண்ணலாம் எதை பண்ண வேணாம்னு ஏகப்பட்ட விஷயங்கள். உங்க குழந்தைக்கு வந்து ஸ்கேட்டிங் பிடிச்சிருக்கலாம், கராத்தா பிடிச்சிருக்கலாம், கும்ஃபு பிடிச்சிருக்கலாம், பாட பிடிச்சிருக்கலாம், மியூசிக் வாசிக்க பிடிச்சிருக்கலாம், நல்லா படிக்க பிடிச்சிருக்கலாம், நல்லா கான்சன்ட்ரேட்டடாக என்ன துறை எடுக்கணும் எல்லான்ற வரைக்கும் அவங்களுக்கான ஐடியா படி நம்ம குரூம் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க சூப்பராக அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த டைமும் அவங்களுக்கு நம்ம ஸ்பேஸும் கொடுத்தோம்னா. ஸோ இந்த விஷயத்த தான் நான் எல்லா வீடியோவும் சொல்லுவேன். என்னோட பேரண்ட்டையும் இப்படி தான் இருக்கும். எங்கள் பிள்ளைக்கு இதுதான் கனவானு எங்களுக்கு தெரியாது. என் பிள்ளைக்கு டான்ஸ் ஆட பிடிச்சது டான்ஸ் ஆனா, அடுத்து ஒன்று கிடச்சிது, இது கரெக்டாக தப்பான மட்டும் தான் நாங்கள் டிசைட் பண்ணுறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 8 வருஷத்துக்கு தான். ஒன்ஸ் 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு என்ன முடிவுன்றதை எடுக்கிற அளவுக்கு நம்ம வளர்த்தணும். அதுதான் நம்மளோட கடமை. அவங்கள கைட் தான் நம்ம பண்ணணும், மொழியாக ஆர்டர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட லைஃப், அவங்களோட டெசிஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களோட டெசிஷன் தான் ஃபைனல். ஸோ 18க்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் இதில் தலையிட மாட்டோம். 2வது, இப்போ வந்து இந்த ஃபீல்டு வந்து ஜஸ்ட் ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால ட்ரை பண்ணா. ஃபியூச்சரில் வந்து இதில் தான் இருப்பான்றது கிடையவே கிடையாது. அவர் நல்லா படிச்சு வேற இதுக்கு வரலாம், வேற துறைக்கு போகலாம். என்னோட ஆம்பிஷன் வந்து, என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து என் பிள்ளைய ஒரு நல்ல ஆன்காலஜிஸ்ட் ஆக்கணுன்றதான் என்னோட ஆசை. ஒரு நல்ல கேன்சர் டாக்டராக ஆகி நிறைய பேர்த்துக்கு
அவள் வந்து சப்போர்ட் பண்ணணும். நிறையா கஷ்டப்படுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காசு கம்மியாவோ ஃப்ரீயாவோ அன்னைக்கு அவள் என்ன பொசிஷனில் இருக்காளோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணணுன்றதான் என் ஆசை. சரசு சொன்ன மாதிரி இப்போ கிடைச்சதுக்கு அவள் இப்போ போயிட்டு இருக்கா. நாளைக்கு அவள் வந்து பெரிய டாக்டராக கூட வரலாம், இல்லை பைலட்டாக வரலாம். இதுவும் வந்து என் இன்ட்ரெஸ்ட் தான். அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவள் பண்ணி கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிப்பா. டேக் கேர், பை பை. டேக் கேர், பை பை. அதாங்க எங்களோட மோட்டிவ் வந்து சினிமா சீரியல் அப்படியே வந்து பெரிய ஆளா அதுல க்ரூம் ஆகணுன்றதுலாம் கிடையாது. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவள் பண்ணணும். இதுதான் எங்களோட மோட்டிவ். ஸோ இந்த வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ்.